வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சோளா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1/3 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா கருகிரும். இந்தளவுக்கு ஒருபட்டால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடு ஆறின பிறகு கையில் அப்படியே வந்து பிசைஞ்சு விடுங்க. எல்லா தோல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ தோல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுங்க. ஃபுல் மோடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சட்னி பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் 1/3 கப்பு. இதில் குப்பை இருக்கிறனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் குப்பை இல்லாத வெல்லம்னா நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. குப்பை இருக்குது பாருங்கள். இப்போ சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் வந்து கெட்டியாகணும். இப்போது அரைச்சி வச்ச வேர்க்கடலை விழுதை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கணும். தண்ணியாக இருக்குது, அதனால் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிரும். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கருகிரும். கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போது தேங்காய் திருவல் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கலந்து விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஆறிட்டு இருக்கட்டும். சோள மாவு 1 கப்பு. அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவை உள்ளே இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றுங்க. மாவு மேலே போட்டு அப்படியே மூடுங்க. சுடு தண்ணி மேலே அப்படியே வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைங்க. 3/4 கப்பு தண்ணி இருந்தால் போதும். நான் 1 கப்பு தண்ணி ஊற்றின பார்த்தீங்களா, 3/4 கப்பு தண்ணி இருந்தால் போதும். இதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கனால ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாவுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. 3/4 கப் தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது, அதனால் நான் கையால் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது மாவு. அது மாதிரி கையிலையும் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் பதம். இப்போ மூடி வச்சிடலாம். மேலே வந்து இல்லைன்னா மாவு வந்து காஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுட்டு பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். நான் வந்து பாலாட்டை உருட்டுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, பிடி கொழுக்கட்டை வேணுமோ அது மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு மறுபடியும் பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணுறப்ப பூர்ணம் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அது காஞ்சிட்ருக்கட்டும். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கலாம். 2-3 வச்சிங்கன்னா ஒட்டிடும். இட்லி பாத்திரம் தண்ணி காஞ்சிட்ருக்கு. இப்போது இதை வச்சிடலாம். வச்சு மூடிடுங்க. ஒரு 5-7 நிமிஷம் வந்து வெந்தால் போதும். பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சுவையான சோளம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.